cuties! வெட்டிங்னாலே நம்ம யோசனையில் எஸ்பெஷலி பெண்களுக்கு முக்கியமாக வர்றது மெஹந்தி பற்றி தான். யூஸ்வலி நார்த் இந்தியன் சைட்லலாம் மெஹந்தி போடுறதையே தனி ஃபங்க்ஷனாக வைப்பாங்க. இப்போது சவுத் சைட்லேயும் ட்ரெண்ட் ஆகிட்டு வருதுன்னே சொல்லலாம். மெஹந்தி முன்னாடிலாம் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ வச்சு விடுவாங்க. இப்போல்லாம் பிரைடல் மெஹந்தி ஆர்டிஸ்ட்னே இருக்காங்க. இதையே ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணுறவங்களும் நிறைய பேர். இந்த வீடியோவில் ப்ரொஃபஷனல் பிரைடல் மெஹந்தி ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுற கோன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சூப்பர்பான மெஹந்தி டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த கோன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம ஹென்னா பவுடர் எடுத்துக்கிறோம். இதை பாடி ஆர்ட் குவாலிட்டி ஹென்னா பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹென்னா பவுடரை நம்ம ஹேர் டைக்காகலாம் யூஸ் பண்ண முடியாது. இதுலேயே ட்ரிபிள் ஃபில்டர், 5 ஃபில்டர், லக்ஸுரி, ஸ்டிஞ்சி, க்ரீமின்னு சொல்லி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது 5 ஃபில்டர் ஹென்னா பவுடர் தான். இந்த 100 கிராம் ஹென்னா பவுடர் கூட நம்ம 30 ml எசென்ஷியல் ஆயில் மிக்ஸ் பண்ண போகிறோம். எசென்ஷியல் ஆயில் அப்படின்னு சொல்லும்போது யூக்கலிப்டஸ், லாவெண்டர், கெச்போத், டீ ட்ரீ, க்ளோவ் அப்படின்னு சொல்லி நிறைய எசென்ஷியல் ஆயில் இருக்குது. இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்டது யூக்கலிப்டஸ் எசென்ஷியல் ஆயில் தான். சம்டைம்ஸ் 2-3 எசென்ஷியல் ஆயில் கூட கரெக்டான ப்ரப்போர்ஷன்ஸில் எடுத்து அதை சேர்த்து ஹென்னா பவுடர் கூட மிக்ஸும் பண்ணுவாங்க. இதை மெஹந்தி ஆர்டிஸ்ட் அவங்களோட பாணியில் பிரைடல் பிளெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மிக்ஸ் கூட நம்ம 40 கிராம்ஸ் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறோம். இன்கேஸ் கோல்டு பாடியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சுகரோட கண்டென்ட் நம்ம கம்மியாகவும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுலில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம நல்லா திக் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். லம்ஸ் அங்கங்கே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பட் இந்த ஸ்டேஜில் நம்ம லம்ஸை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நம்ம கடையில் வாங்குகிற மெஹந்தி கோனுக்கும் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மெஹந்தி கோனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடையில் வாங்கக்கூடிய கோன்னால நிறைய பேருக்கு அலர்ஜிஸ் வருது. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கோனுக்குலாம் எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த மெஹந்தி கோனுடைய வேலிடிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தமாகவே 6 மாதம் தான். அண்ட் இதை ப்ரிசர்வ் பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம ஃப்ரீசரில் வச்சு தான் ஸ்டோர் பண்ணணும். அந்தளவுக்கு டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கணும். இன்கேஸ் இந்த கோனை ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கூட டிரான்ஸ்போர்ட்டுக்காக 2-3 நாட்கள் தான் தாங்கும். அதுக்கு மேலே நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம டிசைன் போட்டுட்டு எடுக்கும்போது அந்த ஸ்டெயின் அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மெஹந்தி கோன்லாம் போட்டுட்டு திரும்ப கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம்னா அந்த தோலெல்லாம் பிரிஞ்சு வரதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த கோனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்கின்குள்ளே பெனிட்ரேட் ஆகி அது ஃபேட் ஆகுமே தவிர நம்மளோட ஸ்கின்லேருந்து அதை பீல் ஆஃப்லாம் பண்ண முடியாது. கடையில் வாங்கக்கூடிய மெஹந்தி கோன்லாம் பாராஃபெனலின் டியமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. அண்ட் அந்த காம்பவுண்ட் தான் நம்மளுக்குலாம் இன்ஸ்டண்ட்டாக கலர் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம எடுத்தோம்னா கூட நம்மளுக்கு அந்த ஆரஞ்சிஷ் கலர் வந்துட்டு இருக்கும். இதே கெமிக்கல் காம்பவுண்ட் தான் ஹேர் டை, ஹேர் கலரிங்க்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த மெஹந்தி கோனில் பார்த்தீங்கன்னா லாசன் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இன்பில்ட்டாகவே இருக்குது. ஆக்சுவலி இந்த லாசன் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா கலர்லெஸ்ஸான ஒன்று தாங்க. அது எப்போ சன்லைட்டுக்கோ இல்லை ஏர்க்கோ எக்ஸ்போஸ் ஆகுதோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெட் கலர் நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ இந்த பவுலில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறத ஒரு 4 ஹார்ஸ்லேருந்து 24 ஹார்ஸ் வரைக்கும் ஏர் டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோம். இந்த மீன் வயலில் தான் நம்மளுக்கு அதில் இருக்கக்கூடிய டை ரிலீஸ் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அந்த ஹென்னா அதனுடைய கலரை கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிற டைம் தான். ஸோ டை ரிலீஸ் ஆகிடுச்சு, நம்ம வச்சோம்னா கண்டிப்பாக கலர் வந்துரும்ப்பா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, கையில் கொஞ்சமாக லைட்டாக ஒரு பிஞ்ச் எடுத்து நம்மளோட இன்னொரு கையில் வச்சு பாருங்கள். வச்சுட்டு தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெட் கலரில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெயின் கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் மெஹந்தி நம்ம வச்சோம்னா அது எந்த அளவுக்கு ரெட்டிஷாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி. அப்படி இல்லைனா ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அந்த டிஷ்யூ கூட ஒரு ஆரஞ்சிஷ் கலரில் வந்துட்டு இருக்கும். ஸோ அப்போது டை ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாப் லேயரில் ப்ரௌனிஷ் கலராகவும் டீப் இன்சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலிவ் க்ரீனிஷ் கலர்லையும் இருக்கும். இது கூட அவங்க மெஹந்தி போடுறதுக்கான கன்சிஸ்டன்சி ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த முறை லம்ஸ் எல்லாம் எதுவும் வராமல் ரொம்ப கிளியராக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான கன்சிஸ்டன்சியில் மெஹந்தி ரெடி ஆயாச்சு. நம்ம ப்ரிப்பேர் பண்ண கோனோட டிப்ஸ் ஸ்கின்ல படாமல் ஸ்ட்ரெயிட்டாக கோடும் போட முடியுதா அப்படின்னு பாருங்கள். அப்படி போட முடிஞ்சதுன்னா நம்மளோட மைன்யூட் டிசைன்ஸ்லாம் கூட ரொம்ப சூப்பராக வரும். கோடு போடும்போது பிரிய ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் அந்த மெஹந்தி ப்ராப்பரான கன்சிஸ்டன்சியில் இல்லை அப்படின்னே சொல்லலாம்.
ஒரு மெஹந்தி கோன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இவ்வளவு பெரிய ப்ராசஸாக எனக்கு இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் அந்த கோனை கொடுங்கப்பா நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு நினச்சாலோ இல்லை பிரைடல் டிசைன்ஸுக்காக புக் பண்ணணும்னு நினச்சாலோ அட்டிசே மெஹந்தி அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்குது. இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமாக ரீனா அப்படிங்கிறவங்க இதே மாதிரி ப்ராசஸில் கோன்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பிரைட்ஸுக்கு மெஹந்தி டிசைனும் போட்டிருக்காங்க. அவங்களுடைய இன்ஸ்டாகிராமோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ப்ளீஸ் டூ செக் இட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்காக தமிழ் பியூட்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.